மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு அடியாளாக மட்டும்தான் புலனாய்வு அமைப்புகள் மாற்றப்பட்டுச்சு. லாஸ்ட் ஆல் லிமிட்ஸுங்கிறது அவங்க இதுவரை செஞ்சிருக்கிறதோட ஒப்பிட்டா ரொம்ப சின்ன விமர்சனம் என்பதுதான் என்னுடைய. ஒரு கை பார்த்துடலாமா, அமித்ஷா வரட்டும் இல்லை எந்த ஷா வேணாலும் பார்க்கட்டும், நான் மோடிக்கே பயப்பட மாட்டேன், ஈடிக்கா பயப்படுவேன், இந்த டோன் இந்தியாவில் எந்த கட்சிக்கிட்ட இருந்து வருது. தவறே நடக்கலைனாலும் நீங்கள் அதை ஒரு குற்றவாளிகள் சில பேரை குற்றவாளிகள் ஆக்கணும்னு நீங்கள் துடிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய செயல்பாட்டில் தெரியுது. அந்த 1000 கோடியை நீங்கள் உதயநிதி ஸ்டாலினோட இணைக்கிறது, அவங்க குடும்பத்தோடு இணைக்கிறது, அதுதான் பிரச்சனை. உங்கள் வரலாறு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. 4000 கோடி, ஆமாம் 4000 கோடி நீங்கள் கடந்த காலத்தில் சொன்னீங்க அஜித் பவார் இல்லை, உங்கள்கிட்ட சேர்ந்தவொன்னு 4000 கோடி ஒன்றுமே இல்லாமல் ஆகிப்போச்சே. நீங்கள் சகஜமாக பாருங்கள், 1000 கோடி ஊழல்னு பேச தொடங்கிட்டாங்க. இந்த நேரட்டிவை செட் பண்ணால் போதும் அவங்களுக்கு. அப்புறம் நீதிமன்றம் என்னதான் சத்தம் போட்டாலும் பிஜேபி தானே இவங்களை பயன்படுத்துது. எனவே அந்த அரசாங்கம் இவங்க மேலே நடவடிக்கை எடுக்காது. வீழ்த்த முடியாதுன்னு புரிஞ்சுக்கலாமா? இந்தியாவில் எந்த ஒரு வீழ்த்த முடியாத அப்படின்னா ஹிட்லர் வீழ்த்த முடியாதவன் தான் நினச்சிட்டு இருந்தாங்க. 3 முறை பிரதமர் ஆகிட்டு 7 முறை கூட ஆகட்டும், கடைசியாக அவங்க வீழ்ந்தே தெரிவார்கள். அவர்களுடைய தத்துவம் ஒட்டுமொத்தமாக நிராகரிக்கப்படும். உச்ச நீதிமன்ற நீதிபதியே எடுத்துட்டாங்க. ஏன் எடுக்கிற? உனக்கு தான் மடியில் கனம் இல்லையில, வழியில் எதுக்கு உனக்கு பயம்னு கேட்குறேன். எனவே இது உண்மை. இதை தடுத்து நிறுத்த முடியாதவர்களாக இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்கிறார்கள் என்பது உண்மை. தவறே நடக்காது டாஸ்மாக் துறையில் அப்படியெல்லாம் நான் சொல்லவே இல்லை. அப்படி சொல்லவே இல்லை. அப்புறம் என் திமுக வக்காலத்து வாங்கணும்னு சொல்றாங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. Green Park Coaching Center. All India first rank. 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. Meenakshi Faculty of Allied Health Science. BSc Technology courses. Apply now. அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு நேர்காணலில் தோழர் கனகராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம். நேற்று கொடுத்த முக்கியமான ஒரு தடை, அமலாக்கத்துறை எல்லை மீறி செயல்படுவதாக, அதை தொடர்ந்து ஒரு 4 கேள்வி முன் வச்சிருக்காங்க. முதல்ல, அமலாக்கத்துறை எல்லை மீறி செயல்படுகிறது அப்படின்னா என்ன? அமலாக்கத்துறை அதனுடைய எல்லைக்குள்ளையெல்லாம் இல்லை. சரி, ப்ராப்ளம் என்னன்னா, எல்லா காலத்திலையுமே அரசு அமைப்புகள் பல நேரங்களில் தவறாக பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. இது ஒன்றிய அரசு யார் இருந்தாலும் அப்படி தவறாக பயன்படுத்துவது என்பது நடந்தே வந்திருக்கு. ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இல்லையா அதுக்கு? எதிர்கட்சிகளை பழி வாங்குவதற்கு அல்லது தங்க கட்சியினரை காப்பாற்றுவதற்கு என்றெல்லாம் அது நடந்தது. ஆனால் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த தன்மையில் ஒரு பெரிய மாற்றம். முழுக்க பாஜகவினுடைய அடியாளாக மட்டும்தான் புலனாய்வு அமைப்புகள் மாற்றப்பட்டுச்சு. அதை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக எந்த தயக்கமும் இல்லாமல் நீங்கள் சொல்ல முடியும். புலனாய்வு அமைப்புகள் மட்டும் இல்லை, அரசமைப்பு சட்டத்தின்படி உருவாக்கப்பட்ட சுயேட்சையான அமைப்புகள் எல்லாத்தையுமே அவங்க அப்படி தான் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. எனவே சில நேரங்களில் நீதிமன்றங்கள் இதில் தலையிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. கடந்த காலத்துலேயும் கடுமையான வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க. நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறதுல ஒரு பேட்டர்ன் தெரியுது எப்போதுமே. ஆமாம், ஒரு போக்கு தெரியுது. அதாவது நீங்கள் எப்போதுமே அரெஸ்ட் பண்ணிட்டு தான் ஆதாரங்களை தேடுறீங்க, ஆதாரங்களை வச்சுக்கிட்டு அரெஸ்ட் பண்ணுறது கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி இடி அரெஸ்ட் பண்ணும்போது அதுக்கு பெயிலே கிடையாது அப்படிங்கிற போது, அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாதுங்கிற போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டாமா அப்படின்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ பெரும்பாலான நேரங்களில் அநேகமாக ஈடியோட நிலைப்பாடு அப்படி தான் இருந்திருக்கு. இந்த கிராஸ்ட் ஆல் லிமிட்ஸுங்கிறது அவங்க இதுவரை செஞ்சிருக்கிறதோட ஒப்பிட்டா ரொம்ப சின்ன விமர்சனம் என்பதுதான் என்னுடைய. குறிப்பாக பலர் மக்களே கேட்குறது குறிப்பாக இந்த டாஸ்மார்க் வழக்கில் இடி தன்னுடைய எல்லையை தாண்டியிருக்காங்க அப்படின்றாங்களே, இந்த வழக்கில் எங்கே எல்லையை தாண்டியிருக்காங்க? இந்த நீங்கள் நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்கிறது பிரச்சனை இல்லை.
நபர்கள் மீதுனா அங்கே பணி செய்கிறவங்க மீது மணி செய்கிறோம். சரி. நீங்கள் அதில் போய் அந்த நிறுவனத்தின் மீது வழக்கு பதிவு செய்கிறது சரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிறுவனத்தின் மீது எதுக்காக வழக்கு பதிவு செய்றீங்க? இல்லை, அந்த நிறுவனத்தை சார்ந்த நபர் தவறு பண்ணியிருக்காருன்றதுக்காக அதான் நிறுவனத்தின் மீது நீங்கள் பண்ணுவீங்களா? அதைத்தான் அவங்க ஒரு உதாரணத்தோட கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி இடி அதிகாரி ஒருத்தர் 20 லட்ச ரூபா லஞ்சம் வாங்கி பிடிபட்ட போது நீங்கள் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில் நீங்கள் வந்து ரெய்டு நடத்த முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அப்புறம் அந்த 1000 ரூபா அது எங்கே? 1000 கோடி 1000 கோடின்னு சொல்கிறீங்கல்ல, அதுக்கான ஆதாரம் ஏதாவது இருக்கா? அப்படி இல்லாமல் ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். எனவே வந்து பிரச்சனை என்னென்னா, நீங்கள் தவறு நடந்ததா இல்லையாங்கிறது அல்ல பிரச்சனை. நீங்கள் அதை எப்படி கையாளுறீங்கிறதுல இருந்து தவறே நடக்கலைனாலும் நீங்கள் அதை ஒரு குற்றவாளிகள் சில பேரை குற்றவாளிகள் ஆக்கணும்னு நீங்கள் துடிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய செயல்பாட்டில் தெரியுது அப்படிங்கிறது. அதில் தான் அவங்க அடுத்த கட்டம் போகிறாங்க. நீங்கள் வந்து கூட்டாட்சி தத்துவத்தையே நீங்கள் வந்து மதிக்க மாட்டேன்றீங்க, அதை சிதைக்கிற மாதிரி நடக்கிறீங்க அப்படிங்கிறது. இதெல்லாம் சேர்த்து போகும்போது கடந்த காலத்தில் இருந்தனுடைய தொடர்ச்சியாக தான் அது சொல்லணும். இந்த கூட்டாட்சி தத்துவமே வந்து இந்த இடத்துல வந்து கேள்விக்குறியா இருக்கு அப்படின்ற அளவுக்கு என்ன நடந்திருக்கு? அவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் முறையா என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. அதான் முறையாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அந்த 1000 கோடின்னு எங்கே இருக்கு? இந்த கேள்வி இருக்கு. 1000 கோடின்னு எங்கே இருக்கு? அந்த கேள்விக்கு நீங்கள் அப்போ நீங்கள் அந்த 1000 கோடியை நீங்கள் வந்து உதயநிதி ஸ்டாலினோட இணைக்கிறது, அவங்க குடும்பத்தோடு இணைக்கிறது, அதுதான் பிரச்சனை. நான் என்ன சொல்கிறேன், தப்பு பண்ணவங்க யாராக இருந்தாலும் தண்டிக்க பண்ணுங்க, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் உங்களோட யோகியதாம்சம் அப்படி இல்லையே. உங்கள் வரலாறு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. 4000 கோடி, ஆமாம் 4000 கோடி நீங்கள் கடந்த காலத்தில் சொன்னீங்க அஜித் பவார் மேலே. உங்கள்கிட்ட சேர்ந்தவொடனே 4000 கோடி ஒன்றுமே இல்லாமல் ஆகிப்போச்சே. ஏன் இந்த மாதிரி நிறையா விஷயங்களை சொல்ல முடியும். எனவே தான் ஈடியின் மேலே அந்த நம்பிக்கை இல்லாமல் போயிடுது. அடுத்து என்ன நடக்கும்? இல்லை, அது சொல்ல முடியாது. அது வந்து நீங்கள் வந்து மோடி அரசாங்கம் நீதிமன்றத்தை எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண அவங்க முயற்சி பண்ணுவாங்க. கடந்த காலத்தில் சிலமேஸ்வர், ஜஸ்டிஸ் சிலமேஸ்வர், அதே போல் ரஞ்சன் கோகோய் இவங்கெல்லாம் வெளியே வந்து தான் ரோஸ்டர் என்னவா இருக்கணும் அப்படிங்கிறத வெளியிலேருந்து தீர்மானிக்கிறாங்க. என்ன அதுக்கு தீர்ப்பு வரணும் என்பதற்கு தகுந்த மாதிரி யார்கிட்ட இந்த வழக்கு போக வேண்டும் என்பதை வெளியிலேருந்து தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு 4 உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வெளியே வந்து பேசினாங்க. பிறகு ரஞ்சன் கோகோயை அப்படி ஒரு ஆளாக மாறிட்டார்னு வச்சுக்கோங்க. ஒரு ட்ரேட் ஆஃபில் அவருக்கு வந்து ராஜ்யசபா சீட் வாங்கிட்டு அவர் போய் செட்டில் ஆகிட்டார். இப்போ என்ன நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அடுத்து என்ன நடக்கும் என்பதை நம்ம இப்போ யூகிக்க முடியாது. பட் என்னன்னா, பாஜக நினச்ச வேகத்தில் இந்த வழக்கு போகலை. ஒருவேளை இந்த வழக்கு அந்த வேகத்தில் போகாமல் எங்கேயாவது கொஞ்சம் பிரேக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க நினைக்கிற மாதிரி அடுத்த தேர்தலுக்கு முன்னால் இந்த வழக்கில் தீர்ப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வராது. சரி, ப்ராப்ளம் என்ன நினைக்கிறாங்க, நீங்கள் போன தேர்தலுக்கு முன்னால் கேரளாலையும் நம்மளை மாதிரி தான் தேர்தல் வரும். 2021க்கு முன்னால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர், அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர், அவர் முதலமைச்சராக இருக்கார். அவர் மேலே இவர் தங்கம் கடத்திட்டு வந்தாருன்னு அவுத்து விட்டாங்க. 5 வருஷம் ஆச்சா, தங்கம் கடத்திட்டாங்களா, கண்டுபிடிச்சிட்டிங்களா, தண்டனை கொடுத்துட்டிங்களா? எவ்வளவு கேவலமானவங்க. போன தடவை என்ன பண்ணாங்க, தமிழ்நாட்டில் அதே மாதிரி இது எல்லா மாநிலத்திலையும் நடக்கும். எல்லாம் பிஜேபி அல்லாத முதலமைச்சரோட பொண்ணு செந்தாமரை வீட்டில் ஒரு ரெய்டு நடத்துனாங்க போன தேர்தலுக்கு 4 நாளைக்கு முன்னால். ஸோ பிஜேபியை தவிர இதர கட்சிகள் இருக்கக்கூடிய இடங்களில் இப்படி ரெய்டு நடத்துறது இவங்க இடியை, சிபிஐயை, ஐடிஐ வச்சு நடத்துகிறத வழக்கமாக வைத்திருக்கிறார். அமலாக்கத்துறை ஒன்றை பிஜேபி இந்த அளவுக்கு நம்பி இருக்காங்க. பிஜேபி சொல்வதே அமலாக்கத்துறை செய்வதாக நம்ம புரிஞ்சுக்கிட்டாலும் மக்கள் கிட்ட அது என்னவா எதிரொலிக்கும் இருக்குல்ல, மக்கள் இதை கவனிக்கிறாங்க. இல்லை உடனடியாக நீங்கள் ஏங்க நீங்கள்
இப்போ 5 வருஷம் கழித்து நீங்கள் சொல்லும்போது ஆமாம் பினராயி விஜயன் மேலே கேஸ் போட்டாங்களோ அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அன்னைக்கு நீங்கள் எத்தனை பேர்கிட்ட போய் சொல்ல முடியும்? அமித்ஷா ஒன்று சொன்னார். அவங்க யூபியில் அவர் தான் தேர்தல் இன்சார்ஜாக இருந்தார். அப்போ வந்து சோஷியல் மீடியாவினுடைய பவர் என்ன அப்படின்னு சொன்னார். அதே போல் மீடியாவோட பவர் என்ன. ஒரு முலாயம் சிங் யாதவை அகிலேஷ் யாதவ் அரைஞ்சிட்டார்னு ஒரு செய்தி போகுது. அது உண்மைன்னு தெரிகிறதுக்குள்ளே எத்தனை கோடி பேரை போய் சேர்ந்துச்சு பார்த்தீங்களா அப்படின்னு அவர் சொன்னார். அந்த செய்தியை உருவாக்குனதே அவங்க தான். எனவே நீங்கள் தங்கம் கடத்தினார் பினராயி விஜயன்கிறது எல்லாத்துட்டையும் போய் சேர்ந்துடும். 5 வருஷமாக இதை கண்டுபிடிக்கலைங்கிறது இப்போ வந்து உங்கள் பல பேருடைய மனசில் கூட இருக்காது. ஸோ 1000 கோடி நீங்கள் சகஜமாக பாருங்கள், 1000 கோடி ஊழல்னு பேச தொடங்கிட்டாங்க. ஆமாம், இந்த நேரட்டிவை செட் பண்ணால் போதும் அவங்களுக்கு. அப்புறம் நீதிமன்றம் என்னதான் சத்தம் போட்டாலும் பிஜேபி தானே இவங்களை பயன்படுத்துது. எனவே அந்த அரசாங்கம் இவங்க மேலே நடவடிக்கை எடுக்காது, இன்ஃபேக்ட் ரிவார்ட் பண்ணும். ஸோ 1000 கோடி ஊழல், இப்போ எங்கே பார்த்தாலும் 1000 கோடி ஊழல் அப்படிங்கிறத அவங்க கொண்டு வந்துட்டாங்க. வெற்றிகரமாக அந்த நெரேட்டிவை செட் பண்ணிட்டாங்கன்னு வேணா புரிஞ்சுக்கலாமா? தேர்தலில் இது எதிரொலிக்கும் இல்லையா? இல்லை, அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா இப்போ அடுத்தடுத்த கேள்விகள் வரும்ல. இதில் தான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அல்லது அலையன்ஸினுடைய கீழ்மட்ட தொண்டர்களுடைய வேலைகள் இருக்கு. அவங்க இந்த நேரேட்டிவை அடித்து காலி பண்ணும். எப்படி பிஜேபி எப்படி போய் சொல்லணும்? பிஜேபி நான் ஒன்று சொல்லுவேன், பிஜேபி சொல்கிற ஒவ்வொரு பொய்யவும் நீங்கள் வந்து இல்லைன்னு அதை பொய்ன்னு நிரூபிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். பிஜேபியினுடைய தத்துவமே பொய் சொல்கிறது தான். நீங்கள் அதை நீங்கள் லேசாக நினைக்காதீங்க. நீங்கள் வரிசையாக எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா, நீங்கள் கோல்வால்கர் தான் அவங்களுடைய குருஜி. சரி, அவர் ஒரு புத்தகம் எழுதுகிறார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க எழுதுறதும் அசிங்கமாக தான் இருக்கிறதுனால கொஞ்ச நாள் கழித்து அந்த புத்தகத்தை அவர் நான் எழுதலைன்னு அவர் சொல்கிறது மட்டும் இல்லை, எல்லாரும் நிராகரிக்கிறாங்க. பிறகு சீதாராம் யெச்சூரி அதை எடுத்து நீங்கள் தாயா போட்டிருக்கீங்க, இல்லை அது முதல் பதிப்பு வந்தது, அடுத்த பதிப்பு வரவே இல்லை. அப்புறம் அடுத்த பதிப்பை எடுத்து அவர் போட்டார். வாட் இஸ் திஸ் ஹிந்து ராஷ்டிரான்னு அவர் ஒரு சின்ன ஃபேம்லெட் போட்டிருக்காரு. மொத்தத்தையும் அவங்க என்னென்னலாம் எப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. சரி, அவங்களுடைய இயல்பு. இப்போ சாவர்கரை எல்லாம் யார் பேசினாலும் சரி சாவர்கர்னு சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? வீர் சாவர்கர்னு சொல்லுவாங்க. இந்த வீர் பட்டம் யார் கொடுத்தது? ஐநா சபையில் கொடுத்தாங்களா என்ன? யார் கொடுத்தா? அவருக்கு அவரே கொடுத்துக்கிட்டார். அவர் ஒரு புத்தகம், அதாவது சாவர்கரை பற்றி ஒரு புத்தகம் வருது. அதை எழுதுகிறவர் சித்திரகுப்தன் அப்படின்னு ஒருத்தர் எழுதுகிறார். அது வந்து லைஃப் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் ஆஃப் பாரிஸ்டர் சாவர்கர் அப்படிங்கிறது தலைப்பு. உள்ளே பார்த்தா சாவர்கர் பெரிய ஆனை பூனை குதிரை, அவர் வந்து 7 கை 8 கால் 9 மூளை இப்படிலாம் எழுதி வச்சிருக்கு. அதில் ஒன்று தான் இவர் மாதிரி ஒரு ஆளை எப்போதான் பிறப்பாங்க, அவரை மக்கள்லாம் வீர் சாவர்கர்னு சொல்கிறாங்க அப்படின்னு எழுதி வச்சுறாங்க. இது முதல் பதிப்பு. 2வது பதிப்பு முன்னுரையில் தான் என்ன வருதுன்னா, அந்த சித்திரகுப்தன்னு ஒருத்தர் எழுதினார்ல இந்த புத்தகத்தை, அவர் வேற யாரும் இல்லை, அவர் சாவர்கர் தான் அப்படின்னு எழுதுறாங்க. ஸோ அதுக்கு முன்னால் இப்போ யாரும் சாவர்கர்னு சொன்னால் வீர் சாவர்கர்னு சொல்லுப்பா, வீர சாவர்கர்னு சொல்லுப்பான்னு மாட்டிலே சொல்லுவாங்க. எல்லார் மனசுலையும் அதை உருவாக்கிட்டாங்க. எனவே அவங்க இயல்பிலேயே ரொம்ப அசிங்கமானவர்கள். அவர்களுடைய தத்துவம் பொய்யை அடிப்படையாக கொண்டது. நீங்கள் லேசெல்லாம் அதை நீங்கள் வீழ்த்த முடியாதுன்னு புரிஞ்சுக்கலாமா? இந்தியாவில் எந்த ஒரு வீழ்த்த முடியாத, அப்படின்னா ஹிட்லர் வீழ்த்த முடியாதவன் தான் நினச்சிட்டு இருந்தாங்க. 3 முறை பிரதமர் ஆகிட்டார், 7 முறை கூட ஆகட்டும், கடைசியாக அவங்க வீழ்ந்தே தெரிவார்கள். அவர்களுடைய தத்துவம் ஒட்டுமொத்தமாக நிராகரிக்கப்படும். அதுதான், அதைத்தான் நம்ம எல்லாத்தையும் சொல்கிறோம். அது நம்பிக்கை தொடர் களம். நம்பி இல்லையே, நான் நம்பிக்கையெல்லாம் மட்டும்லாம் சொல்லலை. இதுவரை அவங்க இப்போ போன தடவை எலெக்ஷன் கமிஷன் உதவலைன்னா அவங்க வெற்றி பெற்றிருக்க முடியாது. முதல் ரவுண்டு முடிஞ்ச உடனே, முதல் சுற்று தேர்தல் நடந்த பிறகு வாக்கு எண்ணிக்கையினுடைய விவரத்தை வெளியிடுறதுக்கு 11 நாள் எடுத்துக்கிட்டாங்க. 2வது தடவை 4 நாள் எடுத்துக்கிட்டாங்க. 3வது தடவை 5 நாள் எடுத்துக்கிட்டாங்க.
கிட்டத்தட்ட வந்து ஒட்டுமொத்தமான ஓட்டில் 92 கோடி ஓட்டில் 5 கோடி ஓட்டு டிஃப்ரென்ஸ் வருது. வெற்றியை தீர்மானிக்கிற ஓட்டு அது எல்லாமே. அதெல்லாமே அப்படித்தானே. இல்லை, தொடர்ந்து பிஜேபி ஒவ்வொரு முறையும் வெற்றி பெறுகிற பொழுது அதுக்கு எதிர்கட்சிகள்லாம் ஏதோ ஒரு காரணத்தையே கண்டுபிடிச்சிட்டு தான் என்னதான் முடியும். இல்லை, நீங்கள் சொல்லுங்களேன் அப்படி இல்லைன்னு சொல்லுங்களேன். அவங்க வளர்ச்சின்றாங்க. இல்லை, 5 கோடி ஏன் டிஃப்ரென்ஸ் வந்தது நாங்கள்லாம் கேட்குறோம். நீ பெரிய கட்சி தானே, 5 கோடி எப்படியா டிஃப்ரென்ஸ் வரும்னு நீ கேட்டியா? நீ ஏன் கேட்கல? 5 கோடி டிஃப்ரென்ஸ் வர்றது பெரிய விஷயம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஏங்க 92 கோடியில் 5 கோடிங்கிறது மோர் தேன் 5%, 6%. ஏன் நீங்கள் கேட்க மாட்டேன்றீங்க? நீங்கள் அதை கேட்க மாட்டேன்றீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு என்ன தெரியுது? அது அப்படி இருக்கட்டும்ன்றீங்க. உங்களுக்கு பயம் இல்லைன்னா நீங்கள் ஒவ்வொரு காரணமாக சொல்கிறதா சொல்லாதீங்க. அதாவது என்ன கேட்குறோம், இதுவரை தேர்தல் கமிஷனர் எப்படி தேர்ந்தெடுத்தாங்க? அனைத்து கட்சியிலிருந்தும் ஒரு இல்லை பிரதமர், எதிர்கட்சி தலைவர், இந்திய தலைமை நீதிபதி. இப்போ இந்திய தலைமை நீதிபதியை எடுத்துட்டு பிரதமர் விரும்புகிற ஒரு அமைச்சர்னு போட்டீங்க. ஸோ 2 பேர் உத்தரவாதம் ஆகிப்போச்சா? பிஜேபி ஆள் மட்டும்தான் இங்கே வர முடியும். உச்சநீதிமன்ற நீதிபதியே எடுத்துட்டாங்க. ஏன் எடுக்கிற? உனக்கு தான் வழியில் மடியில் கனம் இல்லைல்ல, வழியில் எதுக்கு உனக்கு பயம்னு கேட்குறேன். எனவே இது உண்மை. இதை தடுத்து நிறுத்த முடியாதவர்களாக இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்கிறார்கள் என்பது உண்மை. தடுத்து நிறுத்த முடியாத கட்சிகள்லாம் யாரை சொல்றீங்க? எல்லாத்தையும் சிபிஎம், சிபிஐ, காங்கிரஸ் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இதை தடுத்துடணும். தேர்தல் மற்ற சீர்திருத்தம்லாம் ஒன்றும் வேணாயா. ஓட்டிங் அந்த பேலட் பாக்ஸ் இருக்கு, அதுக்கடுத்து நீ வந்து இது வச்சிருக்க, அது என்ன விவிபிடி பேட் வச்சிருக்க, கடைசியாக தான் கண்ட்ரோல் யூனிட் வச்சுருக்க. நீ இந்த விவிபேட்டை இந்த பக்கம் கடைசியாக கொண்டு வந்துடு. அதாவது கண்ட்ரோல் யூனிட்லேருந்து வெளியே வர்றது, கண்ட்ரோல் யூனிட்டில் என்ன ஸ்டோர் ஆகுமோ அதுதான் விவிபேட்டில் வர்றது மாதிரி கடைசியில் வச்சுக்கலாம். நீங்கள் இடையில மாற்ற முடியாதில்ல. இல்லைன்னா விவிபேட்டில் வந்த பிறகு அதனுடைய அவுட்புட்டை மேனிப்புலேட் பண்ண முடியும்னா கண்ட்ரோல் யூனிட்டில் தான் ஸ்டோர் ஆகும். அது வந்து வேறு மாதிரி வரும்னு ஜஸ்ட் அந்த சீக்வன்ஸை மாற்றி வைக்கிறது. இன்றைக்கி வர முடியாதுன்றான் தேர்தல் ஆணையம், இன்றைக்கி வர முடியாதுன்ற. ஒரு தொகுதியில் 58,000 ஓட்டு 60,000 ஓட்டு டிஃப்ரென்ஸ். எந்தெந்த தொகுதியில் எவ்வளவு டிஃப்ரென்ஸ் வருதுலாம் போட்டுருலாம். அது எப்படி சாத்தியமாக முடியும்? எனவே நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இப்படி தோற்று போனால் சொல்கிறீங்கன்னு கேட்காதீங்க. அதுதான் ஃபேக்ட். ஒட்டுமொத்தமாக நேற்று வழங்கப்பட்ட அந்த இடி அமலாக்கத்துறைக்கான இந்த தடையை எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்ம கொஞ்சம் போல் எப்போ தொடர்ச்சியாக இன்னும் கடுமையாக தலையிட்டிருக்க வேண்டிய நீதிமன்றம் இப்போ கொஞ்சம் போல் லேசாக தலையிட்டிருக்கு. அவ்வளோதான். அது ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிருக்கிறதுனால தலையிட்டிருக்கு. அவ்வளோதான் பார்க்க முடியும். இன்னும் என்ன செய்வாங்கன்னு நம்ம சொல்லலாம் முடியாது. ஆனால் இன்னொரு கேள்வியும் இருக்குது தொடர், தவறே நடக்காது டாஸ்மாக் துறையில் அப்படியெல்லாம் நான் சொல்லவே இல்லை. அப்படி சொல்லவே இல்லை. சரி, தமிழ்நாட்டில் எந்த துறையிலையுமே தவறு நடக்கலை அப்படின்னு நீங்களும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது, நானும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. அப்புறம் என் திமுகவுக்கு வக்காலத்து வாங்கணும்னு சொல்கிறாங்க. நாம் ஒன்றும் திமுகவுக்கு வக்காலத்து ஒன்றும் வாங்கலை. திமுகவுக்கெல்லாம் நம்ம வக்காலத்து வாங்கலை. இடி இதுவரை என்ன செஞ்சுருக்கு? இப்போ 1000 கோடின்னு அவங்க அவுத்து விட்டாங்கல்ல. ஆமாம். ஏன் 1000 கோடி எங்கே பேப்பரில் எழுதி வச்சிருக்கியான்னு கேட்குறேன். நீ எங்கேயாவது காமிச்சிருக்கியான்னு கேட்குறேன். எனவே தான் அதைத்தான் நம்ம கொஸ்டின் பண்ணுறோம். எப்படி அமலாக்கத்துறை 1000 கோடின்னு சொன்னாங்க? நமக்கு அது கேள்வி இருக்கு. எப்படி அதைத்தான் கேட்குறோம். அதனால தான் இது பாஜகவினுடைய அடியாள் அப்படின்னு முடிவு வந்துடும். இதையாவது தேர்தலில் மக்கள் புரிஞ்சுப்பாங்களா? இல்லை, போன தடவையே அவங்க நிறைய அப்படி முயற்சி பண்ணாங்க, மக்களை புரிஞ்சுக்க வச்சோம். இந்த பொதுவாக சொல்லுவாங்களே வாய்மையே வெல்லும்னு. வாய்மை தானாலாம் வெல்லாது. வாய்மையே வெல்லும்னு 108 தடவை எழுதுனா வாய்மை வென்றுமா? வந்தாது. ஜனங்கள்கிட்ட போய் சொல்லணும் எது உண்மை எது பொய் அப்படின்னு மக்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுதான் அரசியல் கட்சிகளோட வேலை, பொதுவான இயக்கங்களோட வேலை. அந்த வேலையை செய்யணும், ரொம்ப கோஆர்டினேட்டடாக செய்யணும்.
குறிப்பா திமுகவை சார்ந்த குடும்பம், துணை முதல்வர் இவங்களை குறிவைப்பதற்கு என்ன காரணம்? இல்லை அதாவது அவங்க 2-3 விஷயத்த பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் இப்போ அவங்க 2 பெரிய கட்சி தான், அதிமுக திமுக. அதிமுகவை அவங்க ஆல்ரெடி விழுங்கிட்டாங்க, அவங்களுடைய இதுக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க. அப்போ திமுகவை அடிக்கணும்னு பார்க்குறாங்க. இந்த விழுங்கணும்னு பார்க்குறாங்களா, அழிக்கணும்னு பார்க்குறாங்களா? அதை அதுவும் ஒரு கேள்வியா இருக்கு. அடுத்தடுத்த தேர்தல் காலங்களில் அழிக்கணும்னு பார்ப்பாங்க, முடியலைன்னா விழுங்கணும்னு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கு நிறையா உதாரணம் இருக்குது. மஹபூபா முஃப்தியோட அந்த பாட்டு இருக்கு, கட்சி இருக்கு இல்லையா, பீப்புள்ஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டி. உங்களுக்கு தெரியுமா, முத வெஸ்ட் பெங்காலில் ஜஸ்வந்த் சிங் அங்கேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார், இராணுவ அமைச்சராக இருந்தார் ஜஸ்வந்த் சிங், கூர்க்கா நேஷ்னல் ஃப்ரண்டோட. இப்போ கூர்க்கா நேஷ்னல் ஃப்ரண்ட் இல்லை, பிஜேபி தான் அங்கே 2வது பெரிய கட்சி. நீங்கள் அஸ்ஸாம் கண பரிஷத் 3 தடவை என்னவோ முதலமைச்சராக இருந்தாங்க, அதோட ஜூனியர் பார்ட்னராக சேர்ந்தாங்க. அதுக்கு பின்னால் அதை அப்படியே காலி பண்ணாங்க. நீங்கள் சிவசேனா மனோகர், அவர் பேர் என்ன மனோகர், அவர் தான் முதலமைச்சராக இருந்தார். அவர் யாருன்னா இதில் இருந்து சிவசேனாவில் இருந்து. அப்புறம் இவங்க வந்தாங்க, அந்த கட்சியவே 2ஆக உடைச்சாங்க. சிரோன்மணி அகாலிதள் இவங்களோட கூடவே இருந்தவங்க இப்போ அவங்க கூட இல்லாமல் ஆயிட்டாங்க. இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஒரே ஒரு சீட்டு கேட்டு சரத்குமார் போனார், அந்த கட்சியவே கபலீகரம் பண்ணிட்டாங்க. குமாரசாமி கட்சி அது ஆண்ட கட்சி இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு தெரியல. நிதிஷ்குமார் அவர் தான் சீனியர் பார்ட்னராக இருந்தார், இப்போ என்னது முதலமைச்சர் மட்டும் அவர், ஆனால் கேபினெட்டில் இவங்க ஆட்கள் அதிகம். அப்படியே நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே அவங்க முதல்ல அதை விழுங்குற அரவணைச்சு விழுங்கிடலான்னு நினைப்பாங்க, முடியலைன்னா அழிக்கணும்னு நினைப்பாங்க. திமுக அது ஒரு ஐடியாலஜிக்கல் பேஸை அது சமீப காலத்தில் மீட்டெடுத்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். சமீப காலமாக ஆமாம், அதாவது இடையில ஒரு பவருக்கு வந்த பிறகு அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாங்க. ஆனால் சமீப காலத்தில் ஒரு 5-6 வருஷம் சொல்லலாம், தங்களுடைய கோர் ஐடியாலஜிக்குள்ளே வரணும், அதை நம்ம அவங்களுடைய கேடருக்கு சொல்லணும்னு நினைக்கிறாங்க, நிறையா சொல்லி கொடுக்குறாங்க. இந்தியாவில் நிச்சயமாக ப்ராமினன்ட் ஃபேஸ் நீங்கள் பிஜேபியை திருப்பி அடிக்கிற, அதாவது ஒரு கை பார்த்துடலாமா, அமித்ஷா வரட்டும் இல்லை எந்த ஷா வேணாலும் பார்க்கட்டும், நான் மோடிக்கே பயப்பட மாட்டேன், ஈடிக்கா பயப்படுவேன், இந்த டோன் இந்தியாவில் எந்த கட்சிக்கிட்ட இருந்து வருது? முதலாளித்துவ கட்சிகள் இந்த டோனோட பேசுறது கிடையாது. எனவே இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கு. எனவே அதை அழிச்சிடணும்னு நினைப்பாங்க. ஏதாவது எதிர்பார்க்கலாமா? 26 தேர்தலுக்குள்ள தொற்றுவாங்களோ அவங்க? ஏங்க 26 தேர்தலுக்குள்ள பினராயி விஜயன் தங்க கடத்தல்காரர்னு சொன்னது மாதிரி 21 தேர்தல் இப்படி எதையாவது சொல்லுவாங்க. பட் அதை முறியடிக்க வேண்டியது இந்த தேர்தல் திமுகவுக்கும் பாஜக கூட்டணியில் இருக்கிற அதிமுகவுக்கும் இடையில இருக்கக்கூடிய பிரச்சனை அல்ல. சரி, இது தமிழ்நாடு காப்பாற்றப்படுமா இல்லையா என்பது குறித்த பிரச்சனை. திமுக ஆட்சியில் இருக்கா இல்லையாங்கிறத பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் திமுக ஆட்சியில் இல்லைன்னா யார் ஆட்சிக்கு வருவா? அதிமுக பாஜக கூட்டணி வரும். அதிமுக பாஜக கூட்டணி என்பது தமிழகத்தை அழித்துவிடும். எனவே இது தமிழ்நாட்டை பாதுகாப்பதற்கான போராட்டம் என்பதை கவனத்தில் வைத்துக்கொண்டு மக்கள் நீங்கள் திமுகவுக்கு அந்த கூட்டணிக்கு ஆதரவாக நிற்க வேண்டிய அவசியம் இருக்குது. மற்றபடி அது திமுகவின் நலனில் இருந்தல்ல, தமிழ்நாட்டினுடைய நலனில் இருந்து நீங்கள் அந்த முடிவு எடுக்கணும். நன்றி தொடர். நன்றி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. Green Park Coaching Center, All India first rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center, Meenakshi Faculty of Allied Health Science, BSc Technology courses. Apply now. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.